முத்தந்தான் வாங்கிக்கடி. ஹலோ ரிங்கு, ஹலோ பிங்கு, ஹலோ ரீதா, ஹலோ டாடா. I love you, love you, love you, love you. I love you, love you, love you, love you. முந்தானை என்னாச்சு, முகத்தில் போயாச்சு, இல்லாத இன்பம் இல்லை இங்கே. Hello, 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 you love me. 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 பசங்களாதுங்க பிசாசுங்க வீட்டையே ரெண்டாக்குதுங்க. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு போரு ராஜா, நேரம் வந்தா காத்திருந்து பாரு ராஜா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. வந்தேண்டா பால்கார, அடடா பசு மாட்டை கட்டி ஆட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். You are all watchman. I am doing your honey cake. You people don't disturb. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது? சுட்டு வச்ச இட்லி எல்லாம் புட்டு வச்சிட்டீங்களே குட்டி எஜமா. நான் என்னப்பா சொன்னேன் உன்கிட்ட? தோசை போடுன்னு. நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? இட்லி சுட்டு வச்சிருக்க. டெய்லி நீ இதே தானே பண்ற? இதே எத்தனை நாள் சாப்பிடுறது? நீ போட்ட இட்லிய நீயே தின்னு. ஐயோ, இந்த வீட்டை இப்படி அசிங்கம் பண்ணா யார் இங்க சுத்தம் பண்றது? குடு குடுறி, என்கிட்ட நீ ஏண்டி வாங்கின? ஐயோ, எங்க அக்கா கிட்ட நீ ஏன் வாங்குற? சங்கரையா, இந்த பசங்க வீட்டையே ரெண்டு பண்ணிடுதுங்க. என்னால தாங்க முடியல. சின்ன குழந்தைங்க விளையாடுற வயசு, அதுங்களுக்கு என்ன தெரியும் முதலாளி? தாய் இல்லாத பிள்ளைகளை வீட்டுல வச்சு பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் சங்கரையா. ஏதாவது நல்ல போர்டிங் ஸ்கூல பார்த்து அங்க விட்டுட்டு வந்துருங்க. என்னது போர்டிங் ஸ்கூலுக்கா? இந்த பசங்களை விட்டுட்டு நீங்க தான் எப்படி இருப்பீங்க? இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாழாயிடும். ஐயா, நீங்க எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கங்கா, இன்னும் 2 நாள்ல உன் டெம்பரவரி வேலை முடிஞ்சு போயிடும் இல்ல? ஆமா சார். உன்னை வேலையை விட்டு அனுப்ப என் மனசு இடம் கொடுக்கல. கங்கா, உன்னை பத்தி நம்ம பாசு கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னேன்னா உன் வேலை பர்மனன்ட் ஆயிடும். மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் ப்ரமோஷனு, காரு, ஃப்ரீ குவார்டர்ஸ், டிராவலிங் சார்ஜஸ் எட்ஸெட்ரா 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 எல்லாம் கிடைக்கும். பை த பை, கங்கா, இந்த சேலை நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க மிஸ்ஸஸ்க்கா? கஷ்டப்பட்டு உனக்காக எடுத்த என் மிஸ்ஸஸ்க்கான அசிங்கமா கேக்குறியே. பை த பை, கங்கா, இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா? ஏன் சார்? இரு சொல்றேன். நான் யூத் கிளப் கமிட்டி மெம்பர். இன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் நானும் சேர்ந்து போனோம்னு வச்சுக்க எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் ராத்திரி 8 o'clock ரூம் நம்பர் 6க்கு வந்துட்டேன்னா உன் வேலை நிச்சயமா பர்மனன்ட் ஆயிடும். ஆஃப்டர் 10 o'clock நானு உன்னை என் கார்ல நானே கொண்டு போய் உன் வீட்டுல டிராப் பண்ணிடுவேன். ஓகே? 5000 ரூபாய் சம்பளம், அப்புறம் ப்ரமோஷன். என் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்றீங்கன்னு சொல்லும்போது எஸ் எஸ் எஸ், நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிச்சயம் செய்யணும். கங்ஸ், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இந்த புடவை கட்டிட்டு வா. டைம் கீப் அப் பண்றதுனா இதுதான். கங்கா, மை பச்சை கிளி. டாடி. டாடியா? சௌமியா, நீயா? ஆமாங்க, ஆமா. ஏன் சந்தேகமா? இவ உங்க மகதாங்க. உங்க ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு மகளா இருந்த என்ன, தாயா இருந்த என்ன, இவளும் பொண்ணு தானே. இந்த கங்கா கிட்ட இருக்கிற மாதிரி அழகு, வயசு, இளமையெல்லாம் இவகிட்டயும் இருக்கு. செய்தி வந்ததே, டெல்லி கோர்ட்ல நடந்த ஒரு வழக்குல தகப்பனே தன் பொண்ணை ரேப் பண்ணானா. இதுவும் அது மாதிரி தானே. இந்த சென்னையில இதுவும் ரெக்கார்ட் ஆயிடும். காமத்துக்கு தான் கண்ணு இல்லையே, உடனே ஆகட்டும். ஏன் சார் என்ன முறைச்சு பாக்குறீங்க? உங்க பொண்ணு இந்த இடத்துல பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சா? நானும் உங்க பொண்ணு மாதிரி தாங்கிறத மறந்து போயிட்டீங்களே. கிட்டத்தட்ட உங்களுக்கு எங்க அப்பா வயசு தான் இருக்கும் போல் இருக்கு. உங்களுக்கு என்ன பார்த்தா உங்க பொண்ணு மாதிரி தோணல?
வீட்டை காப்பாத்த வாசலை தாண்டி வேலைக்கு வர பொண்ணுங்களை கேவலமா நினைக்கிறது பழப்பா போச்சு. ஐயோ, இந்த ஜென்மத்துக்கெல்லாம் வெறும் மாயால சொன்னா எங்க இருந்துமா தலையில ஏறும்? கார்ல இருக்கிறத கழட்டி அடிச்சு தெரு தெருவா எடுத்துட்டு போகணும். அது வரைக்கும் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வராதுமா. இந்த மூஞ்சிக்கு தலையில வேற மீச. உன்னை என் புருஷன் எனக்கு தலையில கட்டி வச்சாங்களா அவங்கள சொல்லணும். ஐயா சீ, வாமா வாமா கங்க. எடுத்துக்க. இத பாருங்க, அதாவது இந்த உலகத்துல கடவுள் நமக்காக நல்லதையும் படைச்சிருக்காரு, கெட்டதையும் படைச்சிருக்காரு. ஆனா மனுஷன் நல்லதையெல்லாம் மறந்துட்டு கெட்டதை மட்டும் எடுத்துக்கிறான். ஒரு பொண்ணு தெருவுல தனியா போயிட்டு இருந்தா ஒரு ஆம்பளை உடம்பெல்லாம் கண்ணா வச்சுக்கிட்டு அவளையே ஃபாலோ பண்ணிட்டு தெரிவான். அதுவே அவன் அக்கா கூடவோ தங்கச்சி கூடவோ மனைவி கூடவோ போய்கிட்டு இருந்தா யாராவது அவங்கள பாத்துற போறாங்களோன்னு உடம்பெல்லாம் முள்ளா மாத்திக்கிட்டு அவங்க கூடவே வருவான். ஏன்னா அவங்கள பாதுகாக்கணுமா. அதே நேரத்துல ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எவனுக்கும் கெட்ட சிந்தனை வர சான்ஸே இல்ல. நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃபு கொடுக்குற ட்ரீட்மெண்டே வேற. என்னன்னா சொல்லுங்களேன். வாசல்ல தாண்டவும் விட மாட்டேன், யாரையும் பார்க்கவும் விட மாட்டேன். அப்புறம் என்னதான் பண்ணுவீங்க? என் இதயத்துல வச்சு எப்பவும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆஹா, அந்த அதிர்ஷ்டக்காரி யாரோ இருக்காளே என் அத்தைக்கு ரெண்டாவதா ஒரு பொண்ணு கங்கான்னு. வாங்க, என்ன சார் வேணும்? பிரா. ராவா? சைஸ் என்ன சார்? சைஸ் சைஸா? எஸ். ஓ மை காட். சேம் சைஸ். ஹலோ. கோபப்பட்டு எதுவும் பேசாதீங்க மேடம். பிரான்னு கேட்டா கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். இவங்க சைஸ் கேட்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். பை தி பை, உங்க சைஸ்? மிஸ்டர் கோபி கிருஷ்ணா அலாய்ஸ் கோபி எந்த பூவோட மகரந்தத்தையும் சுவைக்கிற வரைக்கும் விடமாட்டான் இந்த கோபி. விஷ் மீ குட் லக். ஜானகி மாதிரி ஒரு டிசைனர் கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம் தாண்டா. ஜானகிக்கு மார்க்கெட்ல நல்ல பேர் இருக்கு. சமீபத்துல ஜானகிக்கு அவார்டு கிடைச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா உன்னை விட 2000 3000 சம்பளம் அதிகமா கொடுக்கறதா சொல்லி ஜானகி நம்ம ஃபேக்டரியில இருந்து பிரிச்சுவாங்கப்பா. அதனால நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில ஒரு நல்ல யோசனை சொல்ல விரும்புறேன். என்னப்பா அது? உன் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜானகியை உன் லைஃப் பார்ட்னரா மாத்திக்கன்னு சொல்றேன். ஜானகி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கார்லயே உங்களை டிராப் பண்றேன்னு. பரவாயில்ல சார். எங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற லேடிஸ் எல்லாம் எனக்கா பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்க கூட பஸ்லயே போய்க்கிறேன். ஆமா, அம்மாவும் தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லையா? என் தாய்மாமா இருக்காரு சார். கடவுளோட கருணை இருந்தா அவருக்கே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் பேர் என்ன? சிவா சார். எங்க வேலை பாக்குறாரு? சின்னமலை ரோடு புஷ்பக் டிராவல்ஸ்ல டிரைவரா வேலை பாக்குறாரு. சிவாங்கிறது நீங்க தானே? ஆமா, நீங்க? என் பேர் ராமு. உங்க ஜானகி எங்க கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. வணக்கம் சார். என்ன சார் விஷயம்? சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்ன சார் இது? நீங்களும் பெரியவங்க, போன் பண்ணி தான் நானே வந்திருப்பேன். நீங்க ஏன் சார் இவ்வளவு தூரம்? சம்பந்த விஷயமா பேசும்போது பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன? சிவா, உங்க ஜானகி நான் விரும்புறேன். மேரேஜ் பண்ணிக்கலாம் இருக்கேன். உண்மையாவா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நல்ல நாள் பார்த்து அத்தை வீட்டுக்கு வந்தீங்கன்னா அத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். மத்த விஷயங்களையும் அங்கேயே பேசி முடிச்சிடலாம். ஷூர், கண்டிப்பா வரேன். தேங்க்யூ சார். வரேன். அப்பா விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, நான் எதிர்பார்க்கிற விஷயங்களை எல்லாம் நல்ல விதமா முடிச்சு வைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ததாஸ்து. சர்வ மங்கள சித்திரஸ்து, ஆயுஷ்மாம்பல சித்திரஸ்து, இஷ்டகாமிய சித்திரஸ்து. நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. குமாரி கங்கா தேவியின் அக்காவான ஜானகி தேவி அவர்களை ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்ள ஒரு வரன் வரப்போகிறார்.
தத்தைதாக தித்தைதாக தத்தைதாக தித்தைதாக தத்தைதாக தித்தைதாக தத்தைதாக தித்தைதாக தத்தைதாக தித்தைதாக. விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா? சிவாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். இவன் எனக்கு மருமக மட்டும் இல்ல, மகனும் கூட. அத்தை